வணக்கம். மீண்டும் ரோந்து வாகனம் சீரியஸ்ல 100 நாள் பயிற்சி என்ற நோக்கத்துல இன்னைக்கு நம்ம டே 10ல இருக்கும். இந்த டே 10ல வருங்கால எஸ்ஐ ஆக இருக்கும் எஸ்ஐ தேர்வர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு பாடக்குறிப்பை கொண்டு வந்திருக்கும். ஸோ அதன் பத்தி நம்ம பார்க்கலாம். அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா தாவர ஹார்மோன்கள். அப்போ தாவர ஹார்மோன்னா என்ன அப்படின்ற வரையறை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்ன தாவர ஹார்மோன்னா என்ன சார்? மிக குறைந்த அளவு தேவைப்படும் மிக குறைந்த அளவு தேவைப்படக்கூடிய கரிம மூலக்கூறுகள். அப்போ மிக குறைந்த அளவு தேவைப்படும் கரிம மூலக்கூறுகளை நம்ம என்னன்னு சொல்றோம்? தாவர ஹார்மோன்கள் அப்படின்ற ஒரு வரையறையை நம்ம கொடுக்கிறோம். சரி, இந்த தாவர ஹார்மோன்கள் எதற்காக என்னென்ன செயல்பாடுகளை செய்யுது? தட் மீன்ஸ் பணிகள். இதனுடைய பணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 விதமான பணிகள் இருக்கு. முதல்ல புற தோற்றம். என்ன சார் புற தோற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தபோது புறத்தோற்றம்னா ஒரு தாவரம் அதனுடைய இலை என்னென்ன வடிவமைப்பில் இருக்கணும், அதனுடைய மலர் என்ன நிறத்தில் இருக்கணும், இது போல எல்லா புறத்தோற்ற அப்பியரன்ஸ் எல்லாத்தையுமே முடிவு பண்றதுக்கு ஹார்மோன்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அதுக்கடுத்து செயல்பாடு. அப்போ ஒரு தாவரத்தின் செயல்பாடுகள் என்ன? தாவரம் வளர்தலிருந்து மலர்தலிருந்து காய் கொடுக்கிறது, கனி ஆகிறது, இது மாதிரி எல்லாமே அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள். இது என்னென்ன நேரத்திற்கு எவ்வளவு கால இடைவெளியில் நடக்கணும் என்பதை துல்லியமா ஏற்படுத்துவது, அதை ஊக்குவிப்பது இல்லை அதை குறைப்பது எல்லாமே இந்த தாவர ஹார்மோனுடைய பணிகள்ல வருது. அதுக்கப்புறம் உயிர் வேதியியல். உயிர் வேதியியலினுடைய பதில் விளைவை கட்டுப்படுத்துது. இதை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துது. இது 3 விதமான பணிகளை தாவர ஹார்மோன்கள் மேற்கொள்ளுது. சரிங்க சார், அப்ப தாவர ஹார்மோன்கள் ஒட்டுமொத்தமா எத்தனை இருக்கு? 5 விதமான ஹார்மோன்கள் இருக்கு. இந்த 5 விதமான ஹார்மோன்களை 3 ஒருபுறமாகவும் மீதி 2 ஒருபுறமாகவும் பிரிக்கலாம். ஏன் சார் அதை அப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 3ம் தாவர வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும். அதனால அதுக்கு பேரு தாவர வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன்கள்னு நம்ம சொல்றோம். மீதி இருக்கிற 2 தாவரங்களின் வளர்ச்சியை அடக்கும். அதனால தாவர வளர்ச்சி அடக்கிகள் அல்லது அடக்கும் ஹார்மோன்கள்னு குறிப்பிடும். அதனுடைய பெயர்கள் என்னெல்லாம் இருக்குன்றதனுடைய தகவலை 1 by 1 நம்ம பார்த்துடலாம். இந்த ஹார்மோன்கள், இந்த தாவர ஹார்மோன்கள் இயற்கையாகவும் நம்ம இருக்கு. இயற்கை அப்படின்னு என்னது? தாவரங்களால உற்பத்தி செய்யப்படுறது. சரிங்களா? எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்போ தாவரம் மூலம் கிடைக்கப்பெறுவதெல்லாம் இயற்கையா உருவாகிறது. சரிங்களா? அதே போல ஒத்த பண்புகளின் அடிப்படையில், சரிங்களா, அப்போ ஒத்த பண்புகளின் அடிப்படையில் உருவாக்குவது எல்லாமே என்னது? செயற்கை ஹார்மோன்னு சொல்லப்படுது. சரி, இந்த இயற்கை ஹார்மோன் செயற்கை ஹார்மோன் சொல்லிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம பார்த்தோம். 5 வகைகள். ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட். என்னது? ஆக்சின், அதுக்கடுத்து என்னது? சைட்டோகைனின், ஜிப்ரலின், எத்திலின், அதுக்கப்புறம் என்னது? அப்சிசிக் அமிலம். இந்த ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் எல்லாம் தாவர வளர்ச்சி ஹார்மோன்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ தாவர வளர்ச்சியை ஊக்கப்படுத்தும், தாவர வளர்ச்சி ஊக்கி அப்படின்னு சொல்றோம். இந்த 2மே பார்க்கும்பொழுது தாவர வளர்ச்சி அடக்கி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இது 2மே வெவ்வேறு விதமான பணிகளை செய்யுது. அதுக்கடுத்து இதனுடைய கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆக்சின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அப்போ ஆக்சினை பத்தி பார்க்கலாம். ஆக்சின்கள். அப்போ ஆக்சின்கள் தான்
முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் ஒரு பெயர் இருக்கு. அப்போ முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கடுத்து இது 2 வகையா பிரிக்கப்படுது. இந்த ஆக்சின்கள் 2 வகையா பிரிக்கப்படுது. அதுதான் இந்த இடத்துல நம்ம கொடுத்திருக்கோம். என்னது? இயற்கை, செயற்கை. சரி, இயற்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது IAA அப்படின்னு சொல்றோம். அப்போ IAAனா என்ன சார்? அதை அப்படியே விட்டுருமா அப்படின்னா இண்டோல் 3 அசிட்டிக் அமிலம். சரிங்களா? அசிட்டிக் அமிலம். அப்போ இயற்கை. அப்ப செயற்கைனா என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செயற்கை. அப்போ செயற்கை 2,4D அப்படின்றாங்க. டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். என்ன சொல்லலாம்? டைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம். அப்போ இந்த செயற்கை ஹார்மோன 2,4Dன்றது டைக்ளோரோ ஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். சரி, இந்த ஆக்சின் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யும்? ஆக்சின் வேர், தண்டு, நுனி இதெல்லாம் அதிகப்படியான ஆதிக்கம் செலுத்தும். இதுல வேர்ல குறைந்த செறிவுல வேர் உருவாதல இது ஊக்குவிக்கும். அதிக செறிவுல வேர் உருவாச்சுன்னா அது என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும். அப்போ இந்த வேர்ல இத்தகைய பணிகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாம இது மொட்டுக்கள் உருவாதல ஊக்குவிக்கும். பக்கவாட்டு மொட்டை ஸ்டாப் பண்ணி வச்சிடும். அதனால இதற்கு பேரு நுனி ஆதிக்கம் என்று பெயர். நுனியில அதிகப்படியா நுனி வளர்ச்சி அடையிறத அதிகப்படியான பங்கு இதுக்கு இருக்கு. சரி, இது என்னது? ஆக்சின்களை நம்ம இயற்கையா இருக்கிறத பார்த்தோம். செயற்கையான ஆக்சின்கள் என்ன பண்ணும்? செயற்கையான ஆக்சின்கள் தாவரத்தின் மீது தெளிக்கப்படும் பொழுது விதையில்லாத கனிகளை உருவாக்குவதில் முக்கியமான பங்கு எதுக்கு இருக்கும்? ஆக்சின்களுக்கு இருக்கும். அப்ப ஆக்சின்களை பத்தி நம்ம முழுசா நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து சைட்டோகைனின் நெக்ஸ்ட். சரிங்களா? ஆக்சின்களை பத்தி நம்ம முழுசா பார்த்துட்டோம். அதுக்கடுத்து சைட்டோகைனின் நம்ம முழுசா பார்த்துடலாம். சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னா பார்க்கலாம். சைட்டோகைனின் தாவர வளர்ச்சி அடைதல இது தாமதப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது தாவரங்கள்ல செல் பகுப்புல முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது செல் பகுப்பில் முக்கிய பங்கு வகிக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது தாவர வளர்ச்சிய இது தாமதப்படுத்தும். தட் மீன் தாவரங்கள் முழுமையடைகிறத இது தாமதப்படுத்தும். இது மாதிரி தாமதப்படுத்துறதுக்கு பெயரு ரிச்மெண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு பெயர் தனித்துவமா இதுக்கு காணப்படும். ஸோ இந்த சைட்டோகைனினை பத்தின முழுமையான கான்செப்ட் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஜிப்ரலினை பத்தி நம்ம பார்க்குறோம். ஜிப்ரலின் இங்க இருக்கு இல்லைங்களா? இந்த ஜிப்ரலின் என்ன பண்ணும் அப்படின்னா தாவரங்கள்ல அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் என்ற ஒரு பெயர் இருக்கு. அதுதான் என்னது? ஜிப்ரலின். இது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? இதனால என்ன விளைவு ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கும்போது தாவரங்கள்ல ஸ்பெசிபிக்கா நெற்பயிர்ல பக்கேனே என்ற நோய். என்ன நோய் அது? பக்கேனே. அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுது. இந்த நோய் கோமாளித்தனம் நோய் அப்படின்ற ஒரு தனித்துவமான பெயர் இருக்கு. இது எதனால ஏற்படுது அப்படின்னா தாவரங்கள்ல அதிக செறிவுல ஜிப்ரலின் காணப்படும் பொழுது இந்த நோய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜிப்ரலின் இளநீர், சரிங்களா, தேங்காயின் இளநீர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த இளநீர்ல அதிக அளவுல
இந்த ஜிப்ரலின் இருக்கும். இந்த ஜிப்ரலின் வேற என்ன பணியை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது, தாவரங்கள்ல விதையில்லாத ஒரு கனிகளை உருவாக்கும். அது மட்டும் இல்லாம மலர்தலை இது வந்து ஊக்குவிக்கும். அப்போ மலர்தலை ஊக்குவிக்கிறதால இதுக்கு என்ன பெயரு? போல்டிங் எஃபெக்ட் என்று பெயர். மலர்தலை ஊக்குவிக்கிறதால இந்த ஜிப்ரலின்கள் மலர்தலை ஊக்குவிக்கும். போல்டிங் எஃபெக்ட். சரிங்களா? சோ இதை பத்தி நம்ம 1 by 1 பார்த்துடலாம். வளர்ச்சி ஊக்கிகளை பத்தி பார்த்துட்டோம். இப்ப இதை தொகுத்து கொடுத்துருக்கிறோம். ஆக்சின்கள் வேர் புவிநாட்டம், நீட்சியை கட்டுப்படுத்தும், இலை உதிர்தலை தடுக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஜிப்ரலின் தண்டு நீட்சியை கட்டுப்படுத்தும், செல் பகுப்பு, அதிக அளவு காணப்படும் ஹார்மோன். அந்த அதிக அளவு இளநீர்ல இருக்கும். முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஹார்மோன். அடுத்து சைட்டோகைனின் என்ன பண்ணும்? இளம் கனிகளை வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அது மட்டும் இல்லாம முதுமை அடைதலை தாமதப்படுத்தும். முதுமையை தாமதப்படுத்தும். இதுக்கு பெயரு ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். ரிச்மண்ட் லாங் விளைவு அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அதுக்கடுத்து எத்திலின். வாயு நிலையில காணப்படும் ஹார்மோன் சொல்றது இந்த எத்திலின் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கனிகள் பழுப்பதை தூண்டும். அதுக்கடுத்து அப்சிசிக் அமிலம். அப்சிசிக் அமிலம்ன்றது இறுக்க நிலை ஹார்மோன் சொல்றாங்க. அதே போல இது தாவரத்தின் இலைகள் பழுத்து இலை உதிர்தல், இந்த பழுத்தல் என்ற நிகழ்வு, அது கனியா இருக்கட்டும், காயா இருக்கட்டும், மலரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சீக்கிரமா முதுமை அடையறத ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம பழுக்கும் போது ஒரு காயிலிருந்து கனியா மாறுது அப்படின்னா, பழுக்கும் போது பழுத்தலில் எந்த ஹார்மோன் காணப்படும்னா இந்த அப்சிசிக் அமிலம் காணப்படும். வறட்சியான காலத்துல இலை துளைய மூட செய்யும். அந்த இலை துளைக்கு பேரு ஸ்டொமட்டா. சரி இல்லைங்களா? அப்ப இந்த ஸ்டொமட்டான்ற இலை துளைய மூட செய்வதன் மூலமா தாவரங்கள் வந்து இறத்தலை தடுக்க முடியும். சோ இந்த பணிகள் எல்லாத்தையுமே செவ்வனா செய்யற இது அப்சிசிக் அமிலம் இருவித்திலை தாவரம் டைகாட்டிலிடனே என்ற தாவரத்தினுடைய வேர்கள் அதிக அளவுல வளர்த இது என்ன பண்ணும்? கட்டுப்படுத்திடும். ஸோ இதனுடைய எல்லா தட் மீன்ஸ் தாவர ஹார்மோன்களின் எல்லா பயன்களும் அதை பத்தின என்டியர் மொத்த இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு ரோந்து வாகனம் சீரியஸில் இருக்கிற இந்த காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.